Praise God. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. தமிழ்நாடு செழிக்கும் ஜெபத்தின் மூலமாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். Praise God. Hallelujah. ஆண்டவர் மே மாதத்திலே நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துகிறார். நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இதயத்தில் அப்படியே பதியுமானால் அந்த வசனம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும். நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி, உன் குடும்பத்தை காக்கும்படி, உன் பிள்ளைகளை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன் உடற்பிறந்தவர்களை காக்கும்படி, உன் பெற்றோர்களை காக்கும்படி, உன் உறவினர்களை காக்கும்படி. ஆண்டவரே, யாரெல்லாம் காத்துக்கொள்ளுங்கன்னு நாம் ஜெபிக்கிறோமோ விரும்புகிறோமோ கர்த்தர் காப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கணும்னு சொல்லி விரும்பினாங்க. ஒரு பாதுகாப்பை தேடினாங்க. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைச்சாங்க. அது மாத்திரம் நாங்கள் வாழணும்னு நினைச்சாங்க. பிரைஸ் லார்ட். அது மாத்திரம் இல்லை, மோசே சொல்லும்போது பாலும் தேனும் ஓடுற தேசம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே போறீங்க, உங்களுக்கு நல்வாழ்வு இருக்குது. அப்போ அவங்க தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு அப்படிப்பட்ட நல்வாழ்வுக்கு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சூழ்நிலையில் நம்முடைய சிந்தனையை விசுவாசம் தொடர்பாகலாம். வாழ்க்கையில் இப்படி வியாதி வந்துடும், இப்படி பிரச்சனை ஆகிடும், அப்படி இல்லாதபடிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்க முடியுமானால் அதை காற்றிலும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்கு நல்வாழ்வை ஏற்கனவே கொடுத்துருக்கு. பிரைஸ் காட். அப்போ நம்முடைய வாழ்க்கை செழிக்கும், நம்முடைய குடும்பம் செழிக்கும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்வு என்பது உங்களுடைய மனதில் வெற்றி ஆரம்பிக்கிறது. நமக்கு ஒரு சொல்லி முடியாத எண்ண முடியாத நிலங்கள், அது பசுமையான நிலங்கள் இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் இருக்குது. அப்படி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை பெற்ற ஒரு விவசாயி கண்டிப்பாக தன்னுடைய நிலத்தில் நல்ல விதைகளை கண்டிப்பாக விதைப்பான். பேசலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, என் வாழ்க்கை சரியில்லை, எனக்கு ரொம்ப பாடாக இருக்குது, ரொம்ப உபத்திரமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனைகளை நான் மூழ்கி இருக்கிறேன், எனக்கு பரலோகம் போன பாடம் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு செழிப்பான நிலத்தை இந்த பூமியில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பேசலாம். அந்த செழிப்பான நிலத்துக்கு விதைகளை வாக்குத்தத்தத்தின் வடிவில் நம்ம கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை கேட்கின்றோமோ அதை சீக்கிரமாக பார்த்துருவோம். பேசலாம். அங்கதான் கவனமாக இருக்கு. நீ கேட்கிறதை குறித்து கவனமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம துர்ச்செய்தியை கேட்கிறோம், மரணத்தை கேட்கிறோம், வியாதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சில ரிப்போர்ட் சொல்றாங்க பல ஆண்டுகள் ஆகும், இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கலாம். இதை கேட்க அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இரவும் பகலும் வேத தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கை ஒரு செழிப்பு அடையும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நாம் எதை கேட்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது, என் வாழ்க்கை செழிக்கும், ஹல்லேலூயா, என் குடும்பம் செழிக்கும், எனக்கு வெற்றி உண்டாகும், தேவனுடைய வார்த்தை கூடி சொல்லிக்கிறது. அப்போ இந்த பூமியிலே நமக்கு பாருங்க ஒரு உவமையை ஆண்டு டக்கு ஞாபகப்படுத்துறாரு. பாருங்க, ஒரு நபருக்கு 5 தாளங்கள் கொடுத்தாரு, 2வது நபருக்கு 2 தாளங்கள் கொடுத்தாரு, ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கு 1 தாளங்கள் கொடுத்தாரு. அவன் 5 தாளங்களை அப்படியே பெருகிட்டான், 2 தாளங்களையும் பெருகிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்பது இந்த பூமியில நமக்கு ஒரு செழிப்பான நிலத்தை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அதை பெருக்குவதும் பெருக்காமல் இருப்பதும் நம்முடைய கையில இருக்கு. ஒரு தாளந்தை பெற்றவன் பாருங்க, அவன் என்ன செய்யல, பெருக்காமல் நிலத்துல அவன் புதைத்து வைத்திருக்கான். நடந்த அந்த ஊமை நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் அந்த ஒரு தாளந்தை பெருக்காதவனை பார்த்து கடிந்து கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் தான் நமக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு, வியாதியை கொடுக்குறாரு, உபத்திரவத்தை கொடுக்குறாரு, என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தான் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறேன்,
ரொம்ப பாடல இருக்கிறேன், பரலோகம் போனப்பொழுது தான் எல்லாமே முடியும். அப்படி இல்லை. உங்கள் கையில் 5 தாளந்து போன்று உங்கள் கையிலே உங்கள் மனதிலே செழிப்பான நிலங்கள் ஆண்டு வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. செழிப்பான நிலத்துல இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் பெருக்க வேண்டும். பேசுனா 5 தாளந்து உள்ளவனுக்கு திரும்ப 5 தாளந்து பெருக்க உண்டாயிடுச்சு. பெருக்க உடையவனுக்கு தான் இந்த ஒரு தாளந்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை பிடிச்சிட்டோமா, இது பெருக்கும். திரும்பவும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். விதைக்கிறவனுக்கு விதையே வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தையை பிடிச்சி காலங்களில் நம்ம இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் பேசுகிறதை நம்முடைய காது கேட்கிறது, நம் காதுகள் கேட்கிற இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலை நிறைவேறும் நிச்சயமா. பிரைஸ்லா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எங்கள் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடும். நம்ம ஒரு மனிதனுடைய வார்த்தையை பேசல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். அல்லேலூயா. ஆனபடினாலே என் வாழ்க்கை செழிக்கும். ஓ பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய கிருபையை நான் அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். என்னுடைய தரத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டனால நான் ஒரு ஐஸ்வர்யமான். என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டனால நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். அப்போ இந்த கால வேளையில கூட ஒரு வேத பகுதியை எனக்கு ஆண்டவருக்காக ஞாபகப்படுத்தினார். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். சங்கீதம் புத்தகம் 103வது சங்கீதம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை இந்த நாளில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் வேலைகள் செழிக்கும். சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க. சூழ்நிலையை பார்க்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலையை மேற்கொள்ளும். பேசலாம். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை செழிப்பான நிலமாகிய நம்முடைய மனதிலே நாம் விதைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம்ம கையில ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு 5 தாளந்து. இன்னைக்கு நம்ம கையில வாக்குத்தத்தங்கள் 6000 வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். நீ விதைச்சுக்கோ. பேசலா. நீ இந்த பூமியில் நல்வாழ்வை பெற நீ தான் அதை செய்ய வேண்டும். நான் அதுக்கு வேண்டிய அந்த விளைச்சலை கொடுக்க வேண்டிய அனைத்தையும் நான் இந்த வசனத்தில் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியை நமக்கு உதவி செய்வதாக. பாருங்கள், 3வது வசனம் சங்கீதம் 103:3 வாசிக்கிறேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுகத்தை கொடுத்து ஆண்டவர் இடைப்படுறார். எப்பவுமே வேதாகமத்தில் பார்க்குவாங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதம். ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவன் கர்சனை உள்ளவராக இருக்கிறார். இங்கே பாருங்க, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. பாவத்தின் விளைவுதான் வியாதி. இப்போ அந்த பாவத்துக்கு ஒரு தீர்வை கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிறார். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கொஞ்சம் நோய் இல்லை, 2 நோய் இல்லை, 3 நோய் இல்லை, உனக்கு எத்தனை நோய் இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த காலங்களில் வருது. உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டாச்சு. எனக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்க. உன் பிராணனை, தனிப்பட்ட மனிதனை குறித்து உள்ள பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சுகம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஓ பிரைஸ் காட். வாசிக்கும் போது பாருங்க, உன்னை, உன் என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. நன்மையினால் உன் பாகிய திருப்தி அமைக்கிறார். இன்னைக்கு உலகமே வேற வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஜனங்கள் வேற வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்கள் உலகம் பேசுவது போல் பேச அவசியம் இல்லை. உன் வாயை நன்மையால் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. உன் பிரச்சனையை பேசுவதற்காக வாய் கொடுக்கப்படவில்லை, பிரச்சனைக்கு தீர்வை பேசுவதற்காக வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய வாயை கொடுத்து நீதிமொழி சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுங்க. நீதிமானுடைய வாய் சுத்த வெள்ளி. நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்கும். நீங்கள் இந்த கால நேரத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தை எழுந்து நின்று இல்ல கர்த்தர் இந்த தேசத்தை விடுவிப்பார், இந்த நோயிலிருந்து ஜனங்கள் குணமாவார்கள் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்து வாயினால் பேசுறது தான் தீர்க்கதரிசனம்.
நன்மையினால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். ஏன்னா உன் வாய் தீமையை பேசுகிற வாய் அல்ல, பற்றாக்குறையை பேசுகிற வாய் அல்ல, பயத்தை பேசுகிற வாய் அல்ல, தோல்வியை பேசுகிற வாய் அல்ல. உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். செம்மையான ஆசீர்வாதத்தால் பட்டணம் நிலை பெற்றோம். நாம் இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய பிள்ளைகள் காலேப் யோசுவா போல பேசணும் என்று பரலோகம் விரும்புகிறது. பேசினால் இந்த கொள்ள வியாதி தமிழ்நாட்டை விட்டு நீங்கும். அதனால நம்ம 3 காரியங்களை விசுவாச அறிக்கை சொல்றோம். இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்ட தமிழ்நாடு, இயேசுவின் விலைக்கிரயத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடு, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட தமிழ்நாடு, தமிழ்நாடு செழிக்கிறார். பேசுங்கள். சூழ்நிலையை பேசுவது ஜெபம் அல்ல, சூழ்நிலைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசுவது ஜெபம். அதனால அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி ஜெபிப்பாங்க, அப்படி இல்லைங்க. கர்த்தர் எப்படி ஜெபித்தார்? ஆண்டவர் ஜெபத்தை இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது, பிதாவே, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும். பிரைஸ் காட். எல்லாம் உம்மால கூடும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை மாற்றி ஜனங்களை விடுவிக்க உம்மால கூடும் ஆண்டவரே. இந்த கொள்ள வியாதியிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க உம்மால் கூடும். இந்த தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் பாதை எங்கள் குடும்பத்தில் அணுகாது. பேசுங்க. ஒருவேளை வியாதி வந்திருக்கலாம், இல்ல பிரச்சனைகள் நீங்க இருக்கலாம். அது நடுவிலே நீங்கள் தீர்வை பேசுங்க, வியாதியை பேசாதீங்க. பாருங்க, நீங்க பிசாசுடைய பொய் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க சும்மா சாதாரண தும்மல் வந்தவட அப்படி பயப்படுறீங்க, இல்ல அடுத்தவங்க தும்மிட்டவட இல்லைங்க. மனிதன் இந்த மாதிரி முன்னாடி பாருங்க, ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, நம்ம சாதாரணமாக இருந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. அப்போ நீ கொஞ்சம் கரகரப்பு வந்தா அது பயப்படாதீங்க. அல்லேலூயா. இங்க வேதவசனம் சொல்லுது, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, பிரைஸ் காட், உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன்னை, உன் பிராணனை, உன் ஜீவனை அழிக்கிறதுல அழிவிலிருந்து மீட்க வந்தேன். அல்லேலூயா. சுகத்தை கொடுக்க கர்த்தர் வந்தாருங்க, மரணத்தை கொடுக்கல, மரணத்தை ஜெயித்தவர். இங்கே வேத வசனம் சொல்லு, உன் பிராணனை இந்த கொள்ள வியாதிக்கு நான் விலைக்கு மீட்பேன். அல்லேலூயா. அப்ப உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, மீட்ட பிற்பாடு என்ன செய்வாதான், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஓ ஜீசஸ். மன்னித்தவனுக்கு ஆண்டவரின் பாவத்தை மன்னிச்சிருக்கார் அப்படின்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை குமாரத்தை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்கு ஒரு பொற்காலம் இருக்கிறது. எப்படி மன்னிக்கிறார் அப்படிங்களா? கிருபையினாலும் இரக்கங்களாலும் நம்மை முடிசூட்டுகிறார். அங்க முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடலுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. தேவனுடைய எப்பயுமேங்க பிசாசு வனாந்தரத்தை கொடுக்கிறான், பிசாசு வியாதியை கொடுக்கிறான், பிசாசு எவனை அழிக்கலாமோ என்று சுற்றி திரிகிறான், பிசாசு வறுமையை கொடுக்கிறான், பிசாசு பற்றாக்குறை கொடுக்கிறான். ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் ஜீவனை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார், தாராளத்தை கொடுக்கிறார், ஏராளத்தை கொடுக்கிறார். உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து, ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கும், சிறைக்கு பிசாசு பாவத்துக்குள்ள ஜனங்கள் தள்ளிட்டான், பரவாயில்ல அவனை மன்னிக்கிறேன். பிரைஸ் காட். உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை நான் அழிவுக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களால் நான் முடிசூட்டுவேன். அல்லேலூயா. இப்ப நம்ம முடிசூட்டுகிற எப்படி தெரியுமா? அவனுடைய குமாரனாக, அவருடைய குமாரத்தியாக, ஒரு நீதிமானாக, தேவனுடைய பிள்ளையாக நம்மை ஆண்டவர் கனம் பண்ணார். பிரைஸ்லா. கனம் பண்ணி பிதாவாகி தேவன் கிறிஸ்துவின் வலது பார்சத்துல உன்னதத்துல தேவ திருச்சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ்லா. இங்க பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆகிறார். இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ்லா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நன்மையினால் என்னை திருப்தி ஆகுங்க. திருப்தி ஆகுனா என்ன செய்வாரு? இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மையான வாக்குத்தத்தங்களை நாம் எடுக்கணும், பேசணும். அல்லேலூயா. நம்முடைய வாய் தீமையை அல்ல, நன்மையை பேசணும். நீங்க சொல்லணும், இந்த வசனத்தை அப்படியே நம்ம விதைப்போமே, நன்மையினால் என் வாயை திருப்தியா. ஒருவேளை நம்ம பலவீனத்தை பேசலாம், ஒரு அவிசுவாசத்தை பேசியிருக்கலாம், பற்றாக்குறை பேசியிருக்கலாம், சூழ்நிலை, ஏன்னா நம்ம நெருக்கத்தில் நம்ம இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், அப்படி பேசியிருக்கலாம். பரவாயில்ல, இப்போ இந்த விதையை போடுவோமே, நன்மையினால் கர்த்தர் வாயை திருப்தி ஆக்குகிறார் சொல்லிக்கிட்டே இருப்போமே. என்ன நடக்கும்? நாளடைவில் நம்முடைய வாய் ஜீவனை பேச ஆரம்பிச்சிடும்.
நன்மையை பேசணும். உலகம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம், நம்ம வேற பக்கம் பேசிட்டு இருக்கோம். நம்ம தேவனுடைய சார்பில் பேசுவோம், உலகம் பிசாசின் சார்பில் பேசுவோம். அல்லேலூயா. அதை பார்த்து எதனால நீங்கள் ஒருவனை கண்டுபிடிப்பீர்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் அவனுடைய வாயினாலே அந்த மரம் எப்படிப்பட்டது என்பது கனிகளால மரத்தை அறிவீர்கள். நம்மளுடைய வாயினால் நீங்கள் யார் கூட நீங்கள் பழகணும் என்பதை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக கிறிஸ்தவர்கள் சூழ்நிலையை பேசிட்டு இருக்காங்க. நிறைய வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல நிறைய இன்னும் 5 வருடம் இது நீடிக்கும். இதை சொல்றதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. குணமானீர்கள் என்று சொல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள் என்று சொல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி கூட்டத்தோடு சேர்ந்து அப்படி பாருங்க. இந்த காலேப் யோசுவா கூட கொடுத்த விசுவாசம் நான் யோசித்து பார்த்துக்கிறேன். அவங்க அந்த 40 வருஷமும் முறுமுறுக்கிற ஜனங்களோடு, அவிசுவாசமாய் பேசுகிற ஜனங்களோடு, முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனங்களோடு தான் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் விட்டுவிடவே இல்லை. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை காலேப் யோசுவா போல் வைத்திருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தையிலே தடுமாற்றம் வராதபடிக்கு நாம் இந்த வசனத்தை அப்படியே விதைச்சா என்ன நடக்கும்? நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குறார். அந்த விதை என்ன செய்யும்? நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குறார். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குறார். அது முதல்ல கடலுக்கு சமானமா என் வயது என் வயது வாழ வயது போல் திரும்பும். இங்கே திரும்பணும் ஏதனின் வாழ்வுக்கு, கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல்வாழ்வுக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நல்வாழ்வுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீர்கள். சாதாரண தும்மல் வந்தால் நல்லா தும்பி விடுங்க. பிரேஸ்லா கட்சி வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. பிரேஸ்லா. ஒன்று சொல்லுங்க, தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கிறது, என் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது. இயேசு ரத்தத்தால் நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம். இயேசு ரத்தத்தில் எங்கள் குடும்பம் மூடப்பட்டிருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் பாதுகாப்பு இருக்க முடியுமானால் அதை காட்டில் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக ரத்தத்தினால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நம்ம சொல்ற போது நம்ம என்ன நடக்கணும்? இந்த விதைய நம்ம நிலத்துல விதைக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என்னுடைய முயற்சினால் நான் பாதுகாப்பாக இல்லை, இயேசு ரத்தத்தினால் பாதுகாப்பாக இருக்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினால் பாதுகாப்பாக இருக்கிறேன். கர்த்தரை மூடி பாதுகாக்கிறார். இங்கு ஆண்டவர் உன் ஆக்கிரமங்களை, உன் நோய்களை, உன் பிராணனை நம்ம எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் கர்த்தர் பாதுகாத்தாவிட்டா ஒற்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பு தெரியுமா? புதிய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் எங்கே இருக்கிறோம்? திருச்சபை எங்கே இருக்கிறது? தேவனுடைய பிள்ளை எங்கே இருக்குது? நீங்கள் பிதாவாகி தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற திருச்சபை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த இயேசுக்குள்ள இருக்குங்க. இப்போ இந்த நன்மைக்காக தான் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? பாருங்க, அதுக்கு 1ஆம் வசனத்து 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எதுக்காக முதல்ல சொல்றாரு? அந்த சங்கீதக்காரன் சொல்றானா, என் ஆத்துமாவே 103:1, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். என்ன செய்தாரு? இங்கதான் ஒரு அக்கிரமங்களாம் மன்னிச்சதுக்காக பிதாவாகி தேவனே ஸ்தோத்திரம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக பிதாவாகி தேவனே ஸ்தோத்திரம். என்னை இருளின் ஆளுகையிலிருந்து என்னை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்துக்குள் உட்படுத்தின பிதாவாகி தேவனே ஸ்தோத்திரம். ஆத்துமா நம்ம நீங்க முதல் வசனத்தை ஏதோ ஒரு ஆராதனை முடிவில் சொல்லப்படுகிற வார்த்தையில என்ன நமக்கு என்னதான் நன்மை செஞ்சிருக்காங்க, அக்கிரமங்களை மன்னிச்சது, அதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். என்னுடைய எல்லா நோய்களையும் நீக்கலாக்கி வீட்டுக்கு கொண்டு அதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். என் பிராணனை இந்த கொள்ள வியாதிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததியையும் எங்கள் திருச்சபை மக்களையும் வீட்டுக்கு கொண்டார். அதுக்காக பிதாவே என் ஆத்துமாவே தாழ்ந்து பேசணும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்மளுடைய ஆத்மா எப்ப என்ன பண்ண நிறைய செய்தி கேட்கணும். செய்தி கேட்டுட்டு மண்ணில் எழுதிட்டு இருக்குது, அது ஓடிட்டு இருக்கு. நம்ம இதை ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லையா? என் பிராணனை அழிவுக்கு மீட்டி என்னை மீட்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம். என் வயது திரும்ப வாழ வயது போல் என்னை மாற்றுவதற்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துல வல்லமை இருக்குதுங்க. இல்லையா? நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் படிக்க தாவத்தை குறித்து
ஸ்தோத்திரத்தோடு கூட. அப்போ இந்த இந்த அந்த என்ன செய்தார் என்பதை முன்கூட்டி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீத புஸ்தகம் 103:1-2 ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, அதுக்கடுத்து சொல்லப்படுது 3, 4, 5 பார்த்தோம். நன்மையினாலே வாயை நீங்க திருப்தி ஆக்கிட்டீங்க ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த விதையை நான் போட்டுட்டேன், இந்த விதை எனக்கு விளைச்சல் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை செழிக்கும். பிரைஸ் காட். அப்படி நம்ம எழுந்து நம்ம இப்போ விதைக்க போகிறோம். அல்லேலூயா. எங்கள் கிட்ட கொடுத்துருக்கிற இந்த வாக்கு திட்டங்களை நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை செழிக்கும், எங்கள் குடும்பம் செழிக்கும், எங்கள் உறவினர்கள் செழிப்பார்கள், திருச்சபை மக்கள் செழிப்பார்கள், தமிழ்நாடு செழிக்கும், இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டை விட்டு நீங்கும். இயேசுவின் நாமத்தினால பயம் நீங்கி போகும். ஓ தேவ பிள்ளைகள் செழிப்பார்கள், திருச்சபைகள் செழிக்கும், தேவ ஊழியர்கள் செழிப்பார்கள், குடும்பங்கள் செழிக்கும். இயேசுவின் நாமத்தினால தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடைபெறும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செழிக்கும். தமிழ்நாட்டில் சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கை செழிக்கும், எங்கள் வேலைகள் செழிக்கும், எங்கள் பொருளாதாரம் செழிக்கும் என்ற இந்த வசனத்தை, இந்த விதையை நாங்கள் போடுறோம். அல்லேலூயா. உன் அக்கிரமலாம் மன்னிக்கப்பட்டவன், நான் கழுவப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். இந்த விதையை நான் போடுறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நோய்களெல்லாம் நீ குணமாக்கிறதாய் ஸ்தோத்திரம். இந்த காலெல்லாம் சொல்கிறார், உனக்கு எது தேவையோ அந்த நன்மைக்கு ஸ்தோத்திரம். அப்போது அதை நாம் பெற்று அனுபவிப்போம். சர்வலோக தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். எங்கள் பிராணனை இந்த கொள்ள வியாதிக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபை மக்களையும் மீட்டுக் கொண்டதற்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டை மீட்டுக் கொண்டதற்கு ஸ்தோத்திரம். இந்தியாவை மீட்டுக் கொண்டதற்கு ஸ்தோத்திரம். தேசங்களை மீட்டுக் கொண்டதற்கு ஸ்தோத்திரம். ஓ உலக ரட்சகரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம். எங்கள் இன்று முதல் எங்கள் வாரி நன்மையை பேசப்போது, சுகத்தை பேசப்போது, வெற்றியை பேசப்போது, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் அவர் காலேபு யோசுவா போல நாங்கள் நன்மை பேச எங்கள் நீங்கள் அழைத்திருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் இந்த நாள் விசேஷமாய் நன்மையினால் ஒரு வாயை திருப்தியாக்கிறார். இந்த விதை எங்கள் மனதிலே, எங்கள் குடும்பத்திலே, சபை மக்களுக்குள் விதைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை தினத்திலையும் நாம் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சபையில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். திறந்த வாசல் திருச்சபையில் உண்டாகும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட். ஆமென்.